வணக்கம். இதில் வந்துட்டு ஒரு ஸ்டோரி தான் வந்துட்டு சொல்ல வந்தேன். என்னென்னா, ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் வருது. அது வந்து என்னென்னா, ஒரு முனிவர் வந்துட்டு ஒரு காட்டில் வந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேடன் வந்துட்டு ஒரு ஒரு நரியை வந்துட்டு இது ஒரு மானை வந்து துரத்திட்டு போகிறான். சரிங்களா? அந்த மான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதரில் போயிட்டு ஒரு வந்து ஒளிஞ்சிருக்கு. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா அந்த முனிவருக்கு தெரியும் என்ன. இப்போது ஆனால் அந்த வேடனுக்கு தெரியாது என்ன. அந்த வேடன் வந்து கேட்கும் பொழுது அந்த முனிவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த மான் வந்துட்டு எங்கேன்னு கேட்கும் பொழுது அந்த மான் வந்துட்டு என்ன, அந்த மான் வந்துட்டு இந்த சைடு தான் போச்சு என்ன, என்னை தாண்டி தான் போச்சு அப்படின்ட்டு அந்த முனிவர் வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் அது புதரில் அவருக்கு அந்த மான் வந்து இருக்கிறது தெரியும் அப்படிங்கிறத அந்த வேடை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான். சரியா? அந்த மான் அப்போது அந்த மான் வந்துட்டு தப்பிச்சிடுச்சு. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு அந்த முனிவரையும் அந்த அந்த வேடனை காணியா, அந்த வேடை வந்துட்டு அந்த முனிவரை வந்துட்டு நீ இங்கே பண்ணது தவறு, நீங்கள் வந்துட்டு பொய் சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு, அது எனக்கு வந்துட்டு எனக்கு நான் கேட்டதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு உண்மையான பதிலை சொல்லாமல் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, நீங்கள் பண்ணது பெரிய தவறு, ஏன்னா எனக்கு இது தான் வந்துட்டு என்னுடைய பிழைப்பே வந்து இது தான், அதனால் நீங்கள் பண்ண தவறுக்கான தண்டனை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ராஜா கிட்டே வந்து நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டு அதை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹரிச்சந்திர ராஜா கிட்டே வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க. சரி, அப்போது அந்த வேடனும் அந்த ராஜாவும் சரிங்களா கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த அப்புறமா இந்த இப்போ இந்த கதையை வந்துட்டு அந்த அமைச்சர்கிட்ட அந்த ராஜா முன்னாடி அந்த வேடை வந்துட்டு சொல்கிறான். பார்த்தீங்களா, இந்த முனிவருக்கு சரியான தகுந்த பாடத்தை நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள், நீங்கள் வந்து புகட்டணும். இந்த முனிவர் வந்துட்டு பொய் ஒரு அந்த முனிவருக்கான ஒரு தர்மம் அவர்கிட்ட இல்லை. அப்போது இவர் வந்துட்டு ஒரு போலியாக வந்துட்டு இருக்கார் இல்லையா அப்படின்ட்டு, அதுக்கான வந்துட்டு தகுந்த தண்டனையை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த அரசவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே சொல்லும் பொழுது அந்த அந்த முனிவர்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. யார்? அந்த ராஜா, ஹரிச்சந்திர ராஜா. முனிவரே வந்துட்டு நீங்கள் பண்ணது தவறு தான் அப்படின்ட்டு சொல்கிறார். யார்? இந்த ஹரிச்சந்திர ராஜா. என்ன, இந்த முனிவர்கிட்ட வந்துட்டு அந்த ராஜா கேட்குறாரு, இது இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு குழந்தைய என்ன ஒரு குழந்தைய தேடிட்டு ஒரு அம்மா வந்துட்டு வராங்க. அந்த குழந்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன செய்வீங்க? நீங்கள் அந்த குழந்தை அந்த இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் சொல்லுவீங்கள்ல, அதுதானே நியாயம், நீங்கள் சொல்லிக்கணும்ல. அந்த வேடனுக்கு கேட்குறதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் அதை வந்து சொல்லாமல் ஏன் மறைச்சி அந்த வேடனை ஏன் ஏமாத்துனீங்க? அது தவறு தானே அப்படின்ட்டு அந்த மன்னன் வந்துட்டு கேட்குறாரு. அப்போது அந்த முனிவர் சொல்கிறாரு, மானும் குழந்தையும் வந்து ஒன்றா, மானும் குழந்தையும் ஒன்றா, சரிங்களா? மானும் குழந்தையும் ஒன்றா அப்படின்ட்டு அந்த முனிவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த ராஜா, அந்த ஹரிச்சந்திர ராஜா சொல்கிறாரு,
ஒன்று தான் சொல்கிறார். சரிங்களா? ஒன்று தான். ஏன்னா அது வந்து ஒரு உயிர், அது அது வந்து ஒரு உயிர். அது ஒரு ஒரு எறும்பாக இருந்தாலும் இல்லை பெரிய வந்து வந்து ஒரு அரசர்களாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது ஒரு ஒரு ஆன்மா இல்லையா? அப்படின்ட்டு நீங்கள் பண்ணது தவறு தான் அப்படின்ட்டு அந்த முனிவருக்கு, யாருக்கு, முனிவர் வந்து காட்டில் பல யுகங்களாக வந்துட்டு அந்த தபஸ் பண்ணுறவங்க சரியா. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜா வந்து ஹரிச்சந்திர ராஜா வந்துட்டு வந்து அவர் மேலே இருக்க தவறை வந்துட்டு சுட்டி காமிச்சு நீங்கள் பண்ணது தவறு தான், நீங்கள் அந்த அதை வேலைக்கிட்டே நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுவாங்க. இது பெரிய வந்துட்டு ஒரு அவமானமாக போயிடும். யாருக்கு? அந்த முனிவர்கள்லாம், அந்த முனிவர்களுடைய கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு. இப்போது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்துட்டு என்னென்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹரிச்சந்திர மகாராஜா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன இந்த நீதி, நேர்மை, தர்மம் இவைகள் நம் நிலைக்கு தக்கபடி மாறாது. சரிங்களா? நீதி, நேர்மை, தர்மம் இவைகள் நம் நிலைக்கு தக்கபடி மாறாது. சரிங்களா? நன்றி.